ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான ஸ்பான்ச்சியான வெனிலா சாக்கோ சிப்ஸ் கேக் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்து பார்க்கணும்னு நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம சேனல் போனால். வெல்கம் பேக் டு அஷா ஹோம் கிச்சன். இது இப்போ ஒரு பவுல் எடுத்து 2 முட்டை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை உடச்சி சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கணும். இப்போ பீட் பண்ணிவிட்டு 3/4 கப்பு சுகரு பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிவிட்டு அது கூட நான் 3/4 கப்பு பட்டர் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன்னு வெனிலா எசன்ஸு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு மைதா சளிச்சு எடுத்துருக்கேன். 3/4 கப்பு சுகருக்கு 1 கப்பு மைதா, 2 முட்டை போதும். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் 150 மில்லி பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த பவுலில் கேக் வைக்கிறோமோ அதில் பட்டர் ஷீட் வச்சு அது மேலே மைதா கொஞ்சம் தூவி விட்டு அது கூட நம்ம சாக்கோ சிப்ஸு சேர்த்து விட்டு தூவி விட்டு அந்த கேக் மிக்ஸை அதில் சேர்த்துருவோம். சேர்த்து கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணுவோம். ஷேக் பண்ணிவிட்டு மேலே சாக்கோ சிப்ஸ் சேர்த்து இப்போ ஷீட் வச்சு மூடுவோம். நீங்கள் ஒரு பிளேட் இருந்தால் கூட வச்சுக்கலாம். என்கிட்ட இந்த அலுமினியம் ஷீட் இருக்கலாம் வச்சுட்டேன். இப்போ குக்கரில் உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம அந்த கேக்கை இதில் வச்சுருவோம். அதுக்கு வெயிட்டு போடக்கூடாது, வாஷரும் போடக்கூடாது, இல்லைனா வாஷர் வீணாக போயிடும். இதை மாதிரி செஞ்சு 45 மினிட்ஸ் வைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்திங்கன்னா அடி பிடிச்சிக்கும். கரெக்டாக 45 மினிட்ஸ் போதும். இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது. இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ பிளேட்டில் கொத்தும் சூப்பராக ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளுடைய சூப்பரான வெனிலா சாக்கோ சிப்ஸ் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்பான்ச்சாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.